மார்க்கம் என்பது வெறுமனையாக ஆலிம் படிப்பதல்ல. பல நேரங்களில் ஆலிமாவை நாங்கள் மனமுடித்தோம், அந்த மதரசாவில் ஓதிய பெண் என்பதற்காகத்தானே நாங்கள் மனமுடித்தோம். எங்கள் மகனுக்கு அந்த மதரசாவில் ஓதக்கூடிய குர்ஆனை மனனம் செய்தவள் என்பதாக நம்பித்தானே நாங்கள் மனமுடித்தோம். மார்க்க அறிவு இருக்கிறது என்பதற்கும் மார்க்கம் இருக்கிறது என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மார்க்க அறிவு என்பது எல்லோருக்கும் இருக்க முடியும், யார் முயற்சி செய்தாலும் மார்க்க அறிவை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் ஒருவனிடத்திலே ஒழுக்கம் என்பது, ஒருவனினுடைய உள்ளத்திலே மார்க்கம் இருக்கிறது என்பதற்கு நாம் கொஞ்சம் ஆய்வு செய்துதான் தலையை நாங்கள் நீட்ட வேண்டும். வெறுமனையாக மதரசாக்களில் படிப்பதினால் ஊடாக மட்டும் வெறும் ஆலிம் அல்லது ஆலிமா என்ற இந்த சனதை வைத்து மட்டும் நம்முடைய குழந்தைகளை நாங்கள் மனமுடித்து விடக் கூடாது. அவர்களினுடைய பாரம்பரியம், அந்த குழந்தை எந்த ஒழுக்கத்தின் மீது வளர்ந்திருக்கிறது. இங்கே பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், வெறும் இந்த வார்த்தைக்கு நாங்கள் மயங்கி விடுகிறோம். அதனால் பல நபர்களினுடைய வாழ்க்கையே உலகிலேயே நரகமாகவே மாறிவிடுகிறது. அதனால் இயற்கையாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அவனினுடைய மார்க்க பற்றையும் அவனினுடைய ஒழுக்கத்தையும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், மார்க்கமும் இருக்க வேண்டும், ஒழுக்கமும் இருக்க வேண்டும், பண்பாடு இருக்க வேண்டும், மனிதர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.